சங்க இலக்கிய சிறப்புகள். குறிக்கோள் சுட்டல். அறிவு, உணர்ச்சி என்ற அடிப்படை கூறுகள் இரண்டனுள் தத்துவமோ அறிவியல் கலைகளோ அறிவிற்கு ஊட்டம் செய்கின்றன. இலக்கிய கலை உணர்விற்கு உரம் ஊட்டுவதாக அமைகின்றது. சங்க இலக்கியங்கள் உணர்விற்கு உரம் ஊட்டுவதுடன் அப்புலவர்கள் பெற்ற வாழ்க்கை அனுபவங்களை படிப்போர்க்கும் வழங்கி அவர்களையும் உயர்த்துகின்றன. உயர்ந்த குறிக்கோளை நோக்கி அழைத்துச் செல்லுகின்றன. கவிதை என்பது அனுபவத்தை அப்படியே படிப்போர்க்கு வழங்குவதாக அமைதல் வேண்டும். ஒரு மனத்திலிருந்து மற்றொரு மனத்திற்கு அப்படியே மாற்றி அமைத்தல் வேண்டும் என்பார் ஹாபர் குரோம்பி. உணர்ச்சிகளை பண்படுத்துவதன் மூலம் பண்பட்ட உணர்வுகளை வளர்ப்பதன் வாயிலாகவும் இரக்கம், அன்பு, காதல், பக்தி, அருள் போன்ற உயர்ந்த உணர்வுகள் தோன்றும். நல்ல உள்ளங்களை கவிஞன் தோற்றுவிக்கின்றான். கவிதையின் சிறப்பை இவ்வாறு விளக்குகின்றான் பெருங்கவிஞன் ஷெல்லி. சங்கப் புலவர்களின் படைப்புக்கள் படிப்போருக்கு இந்த நல்லுணர்வுகளை தாமும் வழங்கி அவர்கள் நெஞ்சங்களின் பண்பாட்டை வளர்ப்பது மேற்காட்டிய சான்றுகளால் இனிது விளங்குகிறது. புறநானூற்றிலே ஒரு பாடல், இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிளை வணிகன் ஆய் அலன் பிறரும் சான்றோர் சென்ற நெறி என ஆங்கு பட்டன்றவன் கைவன்மையே என்று உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார் ஆய் அண்டிரனை பாடும் பொழுது அறம் செய்தலின் பயன் கருதாது அறம் செய்தலாகிய விழுமிய உணர்வினை போற்றுகின்றார். சமுதாயத்திற்கு அதன் வாயிலாக அவர் வற்புறுத்த விழையும் கருத்து அறத்தை பயன் கருதாமல் இம்மையிலே செய்தால் மறுபிறப்பிலே அதன் உதவி திரும்பி வரும் என்கின்ற வியாபார நோக்கில் அல்லாமல் செய்தல் வேண்டும் என்பதைத்தான் சொல்லுகின்றார். வேல்பாரியை பற்றி பொருண்மொழி காஞ்சியில் பாடும் கபிலர், ஈதல் எளிதே மாவன் தோன்றல் அது நன்கு அறிந்தனை ஆயின் பொது நோக்கொழி மதி புலவர் மாட்டே என்று உரைக்கும் பொழுது மன்னன் பொது நோக்கம் ஒன்றே கொண்டு அறிவுடையவரை பாராட்டல் பொருந்தாது என்பதையும் வரிசை அறிதல் வேண்டும் என்பதையும் நயமாக புலப்படுத்திச் செல்லுகின்றார் கபிலர். பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் என்று திருக்குறள் இந்த உண்மையை உணர்த்துகிறது. தகுதி நோக்கி பாராட்டும் பொழுது தகுதி உடையார் நெஞ்சம் தழைக்கும் என்கின்ற கருத்து மறக்கப்பட இயலாத ஒன்று அல்லவா? தன் மகன் போர்க்களத்தில் மாற்றார் படையை எதிர்த்து போரிட்டு யானையை அழுத்து தானும் வீழ்ந்து இறந்தான் என்கின்ற செய்தி கேட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கும் ஒரு தாயின் உயர்ந்த வீர உள்ளத்தை நாட்டிற்காக தன் இளமகன் உயிரை ஈந்தான் என்கின்ற செய்தி கேட்டதும் அவனை பெற்ற பொழுதை விட பெருமகிழ்ச்சி எய்தும் செம்மாப்புடைய உள்ளத்தை பூங்கணுத்திரையார் என்கின்ற புலவர் உவகை கலுட்சியாக பாடக்கூடிய பாடலை நாம் பார்க்கின்றோம். இந்த பாடல் எத்தகைய நெஞ்சத்தை படம் பிடித்து விட்டது பாருங்கள். இதனை படிப்போருக்கு நாட்டுப்பற்றும் உயர்நிலை நாட்டமும் உண்டாகும் அல்லவா? அந்த பாட்டின் உள்ளடக்கமும் உருவகமும் மறக்க இயலாத ஒன்று. மீனும் கொக்கின் தூவி என்ன வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் களிரெறிந்து பட்டனன் என்னும் உவகை ஈன்ற ஞான்றினும் பெரிதே கண்ணீர் நோன்கழை துயல் வரும் வெதிரத்து வான்பெயர் தூங்கிய சிதறினும் பலவே என்று உரைக்கின்றார். நாஞ்சில் பல்லுவரை மருதன் இளநாகனார் பரிசில் கடாநிலையில் பாடும் பொழுது வேண்டி பொய்கூறேன் மெய் கூறுவல் என்று பாடுவது உலகத்தார் உள்ளத்தில் வாழ்வதற்காக பொய்கூறிடல் பொருந்தாது என்பதை உணர்த்தும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலை விட சாதல் அறம் என்று கூறும் ஆக்கம் தரும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலை விட சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் என்று வள்ளுவர் கூறுவதற்கு ஏற்ப பொய்கூறி வாழ்வது ஒரு வாழ்வன்று என்ற மெய்மை தெளிவாக இங்கு உணர்த்தப்பட்டிருக்கின்றது. நட்பின் திறம். குடவாயில் கீரத்தனார் பாடும் புறப்பாடல் ஒன்று தம் அனுபவத்தை அவர் உரைப்பது போல தோன்றினாலும் உலகத்தாருக்கு தக்க அறிவுரையாக உள்ளது. ஒல்லையூர் நாட்டு பெருஞ்சாத்தனிடம் பேர் ஈடுபாடு கொண்ட பெரும் புலவராகிய கீரத்தனார்
அவன் இறந்த பிறகு தம் ஊரை நோக்கி புறப்பட்டு போகின்றார். வழியிலே அவர் ஒரு முல்லைக் கொடியை காண்கின்றார். அதில் பூக்கள் பல பூத்திருக்கின்றன. பெருஞ்சாத்தன் உயிரோடு இருந்த காலத்திலே இந்த பூக்களுக்குத்தான் எவ்வளவு மதிப்பு சிறப்பு இருந்தது. ஆனால் அவன் இறந்துவிட்ட பிறகு இளைஞர்கள் இன்று சூட விரும்பாத நிலை. வளையல் அழிந்த பெண்களும் பறித்து மகிழ மாட்டார்கள். பாணனும் சூடமாட்டான், பாணினியும் அணியமாட்டாள், இந்த மலர்கள் ஏன் பூத்தன என்று எண்ணிய புலவர் உணர்ச்சி பொங்க பாடுகின்றார். இளையோர் சூடான் வளையோர் கொய்யான் நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேர் சாத்தன் மாய்ந்த பின்றை வல்வேர் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் பூத்தியோ ஒள்ளையூர் நாட்டே. வல்வேர் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் பூத்தியோ ஒள்ளையூர் நாட்டே என்று குடவாயில் கீரத்தனார் பாடியிருக்கின்றார். படிப்பவர் உள்ளத்தில் துயர் அனுபவத்தை அப்படியே தரக்கூடிய அற்புதத்தை இந்த பாட்டு செய்கிறது. ஒரு நட்புமிக்க உள்ளத்தில் தன் நண்பனும் புரவலனுமாக மன்னனுக்காக எழுந்த உணர்வுகளை சொற்கள் காட்டுகின்றது. நட்பு என்கின்ற மூன்றெழுத்துச் சொல்லின் மேன்மை பண்பினை நாம் அறிய முடிகின்றதல்லவா? அகப்பொருள் பாடல்கள் சங்க இலக்கியத்தில் 1862. மொத்த பாடல்கள் அகம் புறம் இரண்டும் தழுவிய சங்க இலக்கிய பாடல்கள் 2381 பாடல்கள். இந்த அகத்திணை பாடல்களை பாடியவர்கள் 378 புலவர்கள். சங்க இலக்கிய புலவர்கள் 473 பேர். அகப்பொருள் இலக்கியத்திற்கு அக்காலம் தந்த முதன்மையும் தலைமையும் இந்த எண்ணிக்கையை நாம் பார்க்கும் பொழுது புலனாகிறது அல்லவா? பரிபாடல் அகம்புறம் என்கின்ற இரண்டும் கலந்த நூல் என்பது அறிஞர் கருத்து. 8 தொகையில் அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை என்ற 5 நூல்கள் அகம் சார்ந்தவை. பரிபாடல் 22 பாடல்களுள் 8 பாடல்கள் அகம் சார்ந்தவை என்பதும் 10 பாட்டில் 4 அகப்பொருள் பற்றியவை என்பதும் அறிந்ததே. இந்த அகப்பொருள் தழுவிய இந்த பாடல்களை அடியளவாக தொகுத்தனர் பழந்தமிழ் சான்றோர்கள். அடியளவு கொண்ட தொகுப்பு முறையில் மற்றொரு சிறப்பும் அறிஞர்களால் காணப்படுகிறது. அடியளவில் குறைந்து 8 அடி வரையுள்ள பாடல்களில் உரிப்பொருள் சிறந்தும், 12 அடி வரையுள்ள பாடல்களில் முதல், கரு, உரி என்ற மூன்றும் ஒத்தும், 31 அடி வரையுள்ள பாடல்களில் முதல், கரு, உரி என்ற மூன்றும் விரிந்தும் நிற்கின்றன என்று வாசுவ மாணிக்கம் கூறுவார். அகத்திணை பாடும் புலவர்கள் காதலை மட்டும் பாடுவதோடு அது தோன்றியதற்குரிய சூழ்நிலை, மாந்தர்கள் ஆகிய செய்திகளையும் நுட்பமாக பாடுகின்றார்கள். பிறர் இன்பம் கண்டு மகிழ்வதை விட துன்பம் கண்டு உருகுவதே கலைஞர்களுடைய இயல்பு. இன்பத்தை பாடுவதை விட துன்பத்தை பாடுவதில் புலவர்கள் முன்வந்துள்ளனர். காதலை பாடும் புலவர்கள் காதலரின் இன்ப நிலையை பாடுவது மிக குறைவாக உள்ளது. காதலரின் பிரிவாற்ற துயரை பாடுவதே மிகுதியாக இருக்கிறது. பழந்தமிழ் இலக்கியத்தில் அகப்பொருட் பாட்டுகளிலும் பாலைத்திணை பாட்டுகளே மிகுதியாக இருப்பதை காண முடிகிறது. முல்லையிலும் ஒரு வகை பிரிவே உள்ளது, மருதத்திலும் ஒரு வகை பிரிவே உள்ளது. நெய்தல் திணையிலோ பிரிவு ஆற்றா துயரம் எல்லையை கடந்து விடுகிறது. காதலரின் கூட்டத்தை பற்றி பாடுவதற்கு உரிய குறிஞ்சி திணையிலும் காதலன் குறித்தபோது வாராமையனால் நேரும் ஏமாற்றமும், காதலியின் ஏக்கமும், காதலன் வரும் வழியில் உள்ள இடர்பாடுகள் முதலியவை மிகுந்து இருக்கின்றன என்று மு. வரதராசனார் கூறுவது முற்றிலும் உண்மைத்தான் அல்லவா? சங்க இலக்கிய நடைச்சிறப்புகள். சங்க இலக்கிய நடை குறித்து ஆராயும் பொழுது எளிய சொல் ஆட்சியையும் ஓசையையும் கற்பனை திறனையும் உணர்த்தும் திறனையும் குறிப்பாக கொண்டு மகிழலாம். எத்தனையோ பாடல்கள் இவற்றிற்கு தக்க எடுத்துக்காட்டுகளாயிருக்கின்றன. 1-2 நாம் பார்க்கலாம். ஒரு தலைவன் ஒரு தலைவியிடம் தன் நெஞ்சை பறிகொடுத்து விட்டான். அவன் தோழன் அதனை அறிந்து கொண்டு உன் தகுதிக்கு இது நன்று அன்று என்று உரைத்தபோது அவன் கூறியதாக மிளைப்பெருங்கந்தன் என்னும் புலவர் கற்பனை திறனும் சொல்லாட்சியும் பிற நலங்களும் பொதுல உரைக்கும் பாட்டும் மறக்க முடியுமா? காமம் காமம் என்று உலகத்தில் உள்ளவர்கள் குறை கூறி பேசுவதை நானும் அறியாதவன் அல்ல. காமம் என்பது என்னவோ ஏதோ என்று அவர்கள் கருதி அஞ்சுகின்றனர்.
காமம் என்பது கண்டவரை தாக்கி துன்புறுத்தும் அணங்கும் அல்ல, துன்பம் ஊட்டும் பிணியும் அல்ல. முதற்கண் நுண்ணிதாக, பின்பு பெரிதாகவும் இல்லை, பெரிதாக இருந்த பிறகு தணிதலும் இல்லை. அது மாந்தர் மாட்டு மறைந்து நிற்கும் ஒரு பண்பு. தழையை தின்ற யானைக்கு உண்டாகும் மதம் போன்று பருவத்தால் உரியவர்களை காணும் பொழுது தானே தோன்றும் என்று தலைவன் கூற்றாக புலவர் வழங்கும் ஒரு பாடல். காமம் காமம் என்ப காமம் அணங்கும் பிணியும் அன்றே, நுணங்கிக் கடுத்தலும் தணிதலும் இன்றே, யானை குலகுமென்று ஆள்மதம் போல பாணியும் உடைத்து அது காணுனர் பெரினே என்ற குறுந்தொகை 136வது பாடல். பருவத்தில் ஏற்படும் காமம் குறை கூறத்தக்கது அன்று, கடவுள் அருளால் நேர்வது புனிதமானது என்று காதலின் உயர்வை பழந்தமிழர் கருதிய கோட்பாடு இதில் புலனாகின்றது. கற்பனை திறன்மிக்க இப்பாட்டு கூற்று வகையாலும் கோட்பாட்டு வகையாலும் சிறந்து விளங்குகின்றதல்லவா? தலைவியை மணந்து கொள்ளும் நேரத்தை தலைவனுக்கு உணர்த்த முற்படுகின்றாள் ஒரு தோழி. பகற்குறி இரவுக்குறி இடையீடுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இச்சரித்தல் துன்பம். இந்நிலையில் தோழி தலைவன் தலைவியை மணந்து கொள்ள தீர்மானித்தலே இத்துன்பங்களிலிருந்து நீங்கும் வழி என்பதை சொல்ல முற்படுகின்றாள். சிறு மூங்கில்களாகிய வாழ்வேளிகளின் இடையிலே பழுத்திருக்கும் பலாமரங்கள் செறிந்த நாட்டை உடையவன் அல்லவா தலைவன். அவனை அவ்வாறே விழித்தாள். எங்கள் பக்கத்தே சிறிய கொம்புகளில் பெரிய பலாப்பழங்கள் தொங்குவதைப் போன்று எம் தலைவியின் சிறிய உயிரிலே உன்மேல் அவள் கொண்ட காதல் என்கின்ற பெரும் பழம் தொங்குகின்றது. அதனை உணர்ந்து அவளை மணந்து கொள் என்று வேண்டுகின்றாள். உன்னையே எண்ணி எண்ணி திருமணம் நடைபெறாமையால் உடலும் உள்ளமும் சோர்ந்து தலைவியின் உயிருக்கு கேடு நேர்ந்தாலும் நேர்ந்துவிடும். அதற்கு முன் திருமணம் செய்து மகிழ்வூட்ட வேண்டும். அப்படி வேண்டுவது உன் பொறுப்பு என்று நயம் நாகரீகம் மிக்க ஒரு சொல் நடையிலே கவி நடையாக புலப்படுத்துகின்றார் கவிஞர். வேரல் வேலி வேர்கோட்பலவின் சாரல் நாட செவ்வியை ஆகுமதி யார் அகுது அறிந்திசினோரே, சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு இவள் உயிர்தவச் சிறிது காமமோ பெரிதே என்கின்ற குறுந்தொகை பாடல்தான் இதனை வெளிப்படுத்துகிறது. இயற்கை வர்ணனை. சங்க இலக்கியத்தில் வரும் இயற்கை வர்ணனை பகுதிகள் மிக இனிமையானவை, இயற்கையாக வர்ணிப்பவை. அந்த பாடல்களின் நடையழகுக்கேற்ற வர்ணனைகள், அளவான வர்ணனைகள் மனித வாழ்விற்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பை வற்புறுத்தி விளக்கும் உயர் நோக்கம் கொண்டவை அவை. இயற்கையின் பேரழகுகளை வடித்துக் காட்டும் சொல் ஓவியங்களாக பல பாட்டுக்கள் திகழ்கின்றன. இயற்கையை பற்றிய சிறிய தொடராவது இல்லாத பாடல் இல்லை என்றே கூறும் அளவிற்கு இயற்கை இப்பாடல்களில் இழைந்து ஓடி உள்ளது என்பது தெளிவாகும். தோழி, மழை பொழிந்த பிறகு வெள்ளை மேகம் கடையப் பெற்ற பஞ்சு மென்மையுற்றார் போல சிறிய தூவுதலையும் ஒழிந்தது. அகன்ற வயல்களில் உள்ள நீண்ட தண்டினை உடைய கரும்பின் திரண்ட காம்புகளை உடைய பெரிய பூக்கள் கோடை காலத்து பூளைப்பூவைப் போல வாடை காற்றோடு சேர்ந்து எங்கும் பரவும். பசிய இலைகள் செறிந்த புதர்கள் எல்லாம் பகன்றையானது நீலம் ஊட்ட பெற்ற பச்சை நிறத்தை மறைத்து கிடுகிற் பதித்த வட்ட கண்ணாடி போல வெண்மையாக மலர்ந்திருக்கும். கொழுமையான இலைகளை உடைய அவரையின் வளமான அரும்புகள் இதழ் விரிந்திருக்கும். தோன்றியின் ஒள்ளிய பூக்கள் கட்டவிழ்ந்து மலர்ந்திருக்கும். கொல்லையில் எல்லாம் பறவைகள் கல் என்னும் ஒளியோடு ஆரவாரம் செய்யும். தம் காதலரை பிரிந்து வாழும் காதலியர் தம் அழகையெல்லாம் இழந்து நடுங்கி துன்புறுகின்ற அக்கொடிய பனிக்காலமும் வந்துவிட்டது. இக்காலம் பிரிதற்கு பொருத்தம் இல்லாதது. அப்படியும் மீறி தலைவர் பிரிந்து செல்வாரானால் பனித்துன்பத்தில் கிடந்து வாடி பற்களிலே தீப்பொறி பறக்க பற்கடித்து நடுங்குவேன் என்பது அவரிடம் சொல் என்கின்ற கருத்தை அகநானூற்று பாட்டொன்று சொல்லுகிறது. பருவத்தையே முதற்காரணமாக வைத்து அதன் வர்ணனையையே கூறி தன் உணர்வுகளை அதனோடு தொடர்புபடுத்தி சொல்லுகின்றாள் தலைவி. பனிக்காலத்தின் இயல்புகளையெல்லாம் எடுத்து கூறி அந்த காலம் பிரிதற்கு பொருத்தம் அற்றது என்று கூறுவதாக வரும் பாட்டினை எண்ணி எண்ணி நாம் மகிழலாம்.
மனித உணர்வை இவ்வாறு வெளிப்படையாக காட்டி அதற்கு களமாக இயற்கையை அமைக்கும் எண்ணற்ற சங்கப் பாடல்களிலேயே இயற்கை காட்சி ஒன்றை மட்டுமே காட்டி காதலனை பிரிந்த காதலி மாலை நேரத்தைக் கண்டு பாடியதாக கூற்று குறிப்புடன் உள்ள குறுந்தொகை பாடல் ஒன்றை நாம் பார்க்கலாம். கதிரவன் மேற்கே மறைகின்ற அகன்ற வானத்தில் திளைந்த சிறகை உடைய சில பறவைகள் தன் குஞ்சுகளுக்கு இரை கொடுப்பதற்காக இரையை கவ்விக்கொண்டு பறக்கின்ற காட்சியை காட்டி இந்த பறவைகள் இரக்கத்திற்கு உரியன என்ற குறிப்புடன் பாடலை முடிக்கின்றார் புலவர். ஞாயிறுபட்ட அகல்வாய் வானத்து அழியதாமே கொடுஞ்சிறை பறவை இறையுற ஓங்கிய நெறி அயல் மராத்த பிள்ளை உள்வாய் செறிய இறை கொண்டு அமையின் விரையுமால் செலவே என்ற குறுந்தொகை 92வது பாடல். அக்கால கவிதையின் இயற்கை பெற்றிருந்த இடத்தை காட்டுவதோடு மனித வாழ்விற்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள நெருங்கிய ஒரு தொடர்பை காட்டுகின்றது என்றே சொல்லலாம்.